கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். காரியவாதிகிட்டலாம் விலகலாம் கூடாதுங்க. காரியவாதிகளை கூட தான் வாழணும். காரியவாதிகளை விட்டெல்லாம் விலகக்கூடாது. காரியவாதிகிட்ட தான் உங்களுக்கும் காரியம் ஆகும். அப்படி தானே? நான் ஒரு செக்கிலி செருப்பு தைக்கிறோன்னா செருப்பு வேணுன்றது தான் என்கிட்ட பேசுவார். அவர் என் காரியவாதி தானே. அவருக்கு நான் உழைச்சி கொடுத்தா செருப்பு கொடுத்தா நான் காசு வாங்குவேன், இல்லைன்னா செய்ய முடியாது. அவங்ககிட்டேருந்து விலகிட்டால் நான் யாருக்கு செருப்புக்கு விற்கிறது? ஸோ ஒரு மனிதனுக்கும் தேவை இருக்குது. நீங்கள் இப்போ ஏமாந்ததுக்கு தயாராகிட்டீங்க. அவருக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தான் நம்ம 2 பேரும் உறவாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறே ஒரு கேள்வி என்ன கேட்குறீங்கன்னா, நான் ஒரு காரியவாதி, இல்லை நீங்கள் ஒரு காரியவாதி. உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் ஒரு காரியவாதி, நீங்கள் என் வீடியோ பார்க்கணும், உங்கள் மூலிமா அது 10 பேர் வரணும், ஒரு 2 பேர்னாச்சும் உபதேசத்துக்கு வரணும், இல்லை 5 days கோர்ஸ்க்கு வரணும், ஏதோ ஒன்று வரணும். 2 பேரும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. காரியவாதிகள் தான் சரியும் கூட என்னை பொறுத்த வரைக்கும். தேவைக்கு கரெக்டாக பழகிட்டு போயிடணும், அதுதான் பிரச்சனை. தேவைக்கு மீறி பழகிறீங்க, வேறு நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவங்க அப்படியே என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. அங்கே தான் தப்பு. ஒரு கணவன் உங்களை 100% காப்பாற்ற முடியாது. ஒரு மனைவி உங்களை 100% காப்பாற்ற முடியாது. ஒரு மகன் அல்லது மகள், உங்கள் சொந்தம் அல்லது நண்பர்கள் உங்களை 100% காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும். குழந்தைகள் கூட காரியவாதிகள் தான். பால் கொடுக்குற வரைக்கும் தான் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்தால் வேறு மாதிரி ஆகிடுவாங்க. 20 வயசில் அம்மாவை திருத்துற குழந்தைங்க தான் இருக்கும். 20 வயசு பையனோ 20 வயசு பொண்ணோ பார்த்தீங்கன்னா அப்பாவையும் அம்மாவையும் என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி இருக்காது, அப்படி இருக்காதுன்ட்டு. குழந்தைங்கள அப்படி இல்லை. அவங்க அப்பா 10 வாட்டினா அந்த குழந்தை கேள்வி கேட்டிருக்கும், 100 வாட்டினா பதில் சொல்லுவார். வளர்ந்த பேர் ஒரு கேள்வி தான் கேட்குறான், கோபமாக சொல்கிறான் பதில். 2வது வாட்டி கேட்டுனாக்கா அவன் குழந்தைய வரும்போது என்னை கூட கேள்வியாக கேட்டு நிற்பான். டாய்லெட் கூட போக விடாமல் பின்னாடியே வருவான். எங்கே போனாலும் உட்காந்து கேள்வியாக கேட்பான். நான் பதிலாக சொல்லி சலிச்சு போயிருப்பேன். திரும்ப குழந்தை கேள்வி கேட்க நான் பதில் சொல்லுவேன். நான் 2வது வாட்டி கேள்வி கேட்டேன், இது கூட உனக்கு புரியலையான்னுவான். அவமானமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்ட்டு. எல்லோரும் யார் தான் அப்போ இந்த உலகத்தில்? காரியவாதிகள் தான். அதனால் விலகலாம் முடியவே முடியாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் எஸ்கேப்லாம் ஆகலான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு காரியவாதியாக இல்லாதது உங்கள் குற்றம். நீங்கள் ஒரு காரியவாதியாக இல்லாதது உங்கள் குற்றம். கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான மதிப்பு தெரியாமல் கொடுக்குறீங்க. பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியாமல் பண்ணிடுறீங்க. முட்டாள்தனத்தை மொத்தமாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. நான் உங்கள் வீட்டில் டாய்லெட் கழுவி தரேன், எனக்கு இவ்வளோ காசு கொடு, நான் உனக்கு முடிவு வெட்டுறேன், இவ்வளோ காசு கொடு, தப்பு இல்லையே. ஸோ காரியவாதிக்கிட்டலாம் விலகலாம் கூடாது. காரியத்துக்காக தான் எல்லோரும் பழகிறோம். எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. இல்லை என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். காரியத்தில் கரெக்டாக இருங்க. உங்கள் தேவை என்னவோ அதில் சரியாக இருங்க. அதில் நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், யார் தேவையில் யார் கவனமாக இருக்குண்ணா? நீங்கள் ஏமாந்துட்டு காரியவாதிகள் மேலே கோவப்படுறீங்க. அவங்க உங்களுக்கு கத்துறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உங்களை குட்டுறாரு அப்படின்னா அவர் பலத்தை போதிக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட பலத்தை கற்றுக்கல, விட்டு குட்டா ரெண்டும் உட்காந்து அழுதுனுக்குறீங்க. ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்துறாருன்னா அசிங்கப்படுறதுக்கான இடத்துல நான் இருக்கிறேன்னு நம்ம நினைக்கணும். நான் என்னை அசிங்கப்படுத்தினா அசிங்கப்படுத்த மாட்டேன்ற அளவுக்கு நான் ஆகிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தப்பு என்கிட்ட தான். நான் ஒத்துக்குந்து தான். யாரும் என்னை கேவலமாக பார்த்தா ஒத்துக்குந்து என் பிரச்சனை, அவர் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு லேபரு, வேலை செஞ்சுன்னுக்கிறேன், ஒரு லுங்கி கட்டின்னுக்கிறேன், டிஷர்ட் போட்டுன்னுக்கிறேன், இல்லை ஏதோ அழுக்கு சட்டை போட்டுக்கிறேன், எலக்ட்ரிக்கல் ஒயரிங்காக கம்பி குத்திட்டு போகிறேன், ஹோட்டல் போகிறேன்னு சொன்னால் நானே குறுகி போகிறேன் உட்காந்துன்னு போட்டு. நான் காசு கொடுக்குறேன், சாப்பிட போகிறேன். ட்ரெஸ்ஸுக்காக போடுறாரு சோறு இல்லை தானே? அப்போ நானாக நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுனுக்கிறேன். எனக்கு கான்ஃபிடென்ட் ட்ரெஸ் போட்டால் தான் வரும்னே சொல்லி கொடுத்தானுங்க. அப்படி தானே? நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சமூகத்தில். அப்படி தான். நீங்கள் கூட கமெண்ட் ஒருத்தர் எழுதியிருந்தார், நீ தங்கத்து மேலாம் இவ்வளோ ஆசையாக இருக்கிற, தங்க மோதிரம்லாம் போடுற, இதெல்லாம் போடுறிய, நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? அது தோணுங்க. அதெல்லாமே இருக்குதுன்னு போட்டுங்க, தப்பு கிடையாது. நான் போட வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுதான் உங்களோட கான்ஃபிடென்ட்டுக்குனாக்கா பாவம். நீங்கள் எதுவுமே இல்லைனா கூட என்ன தான் இருக்கணும் உங்களுக்கு. யாருன்னா போய் ஃபர்ஸ்ட் நைட்டில் இல்லை மனைவியோடு போயிருக்கும்போது நகையெல்லாம் போட்டுனா போய் புணருவாங்க. கான்ஃபிடென்ட் எங்கே வரணும்? கைட்டின பேருக்கு வரணும். ட்ரெஸ் எல்லாம் கைட்டின பேருக்கு வந்தால் தான் கான்ஃபிடென்ட்டு. எவ்வளோ தூரம் மீசை வச்சுன்னு பொம்பளை திருப்தி பற்ற முடியும்? மீசை எடுத்தாலும் வேலை செய்ய வேண்டியது வேலை செய்யணும். மீசையை ஒரு பொம்பளை திருப்தி பார்த்தா நல்லா பக்காவாக மீசை வச்சுன்னு கம்பீரமாக பேசி இந்த வேலைக்கு ஆகுமா என்ன? அங்கே வேலை செய்ய வேண்டியதில் வேலை செய்யணும்.
அப்போ கற்றுக் கொடுத்துட்டாங்க நமக்கு காரியவாதிங்கன்ட்டு. அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. காரியவாதிகள் தான் சரி என்னை பொறுத்த வரைக்கும். தெளிவாகிறான்ல, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியுது, எனக்கு என்ன தெரியல. என்னால் என்ன முடியும்னு யாருக்கு தெரியுதே, அவனுக்கு தெரியுது. அப்போது உங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜியை யார் சொல்லிக் கொடுக்குறாருன்னா ஒரு காரியவாதி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் முத்தி ஒரு இது என்னது இந்தியன் கிச்சன், எனக்கு ஒரு தோசை சுட்டு தர முடியுமா, ஆம்லெட் போட்டுனாக்கா என்ன அர்த்தம்? காரியவாதி தானே. அப்போ ஆம்லெட் போட்டு தோசை போட்டு தெரியுதுன்னு தானே. நான் ஒரு தோசை போட்டு தரேன், எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியுமா, எனக்கு பட்டு புடவை தர முடியுமா, இல்லை வீடெல்லாம் சரியில்லை சரியாக செய்ய முடியுமான்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி தானே. ஐயப்பன் கோயில் பூஜை போட்டு நிற்பாங்க, சாக்கடை தண்ணி இருந்து மேலே ஊற்றுவா. அப்போ தானே தெளிவாச்சே. ஆனாலும் இன்னொரு பொம்பளைக்கிறல்ல அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. காரியவாதிகளுக்கு தெரியுது யாரை வச்சு காய நகர்த்தலான்ட்டு. உனக்கு தெரியல எந்த காரியவாதியை வச்சு பயன்படுத்திக்கலான்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணல, அதனால் காரியவாதிக்கிட்டெல்லாம் என்ன பண்ணாதீங்க, விலகாதீங்க. அவங்கள கூர்ந்து கவனிங்க, அவங்க என்ன மாதிரிலாம் செய்கிறாங்க. என்ன கூட நான் ஒரு காரியவாதி, என்கிட்ட கவனிங்க, என்னை புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் எப்படி இந்த மாதிரி வசதியாகிறாரு, இவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு கேளுங்க, பாருங்கள். அப்போ உண்மை சொல்கிறாரு, 4 பேர் இப்போ கத்துறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறது சும்மா கத்துறாமல் காசு வாங்குறாரு. அங்கே கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, கொடுக்கல் வாங்கலோட இருங்க. என்ன தப்பு? நல்ல காரியவாதியை விட்டு விலகாதீங்க. அவங்க 4 பேர் தான் நல்லா வசதியாகிறாங்க. ஒருத்தர் அந்த அமர் ராதாவா ஒருத்தர் சொல்ல, ஊர்லேயே ஒரு 4 பேர் தான் பணக்காரனாகிறான், அவனே வானான்ட்டிங்கன்னா எப்படி தானே இந்த நாடு முன்னேறன்ற மாதிரி. 4 பேர் தான் புத்திசாலியாக போய்க்கிறான், அவனே வானான்ட்டிங்கன்னா என்ன ஆவீங்க? அவனை விட்டு நீங்களும் விளையிட்டீங்கன்னா பண்ணுவீங்க. ஊரில் ஒரு பண்ணையார் இருக்கிறான்னா 4 பேர் ஏன் அங்கே போகிறான்? நீ பண்ணையார் ஏன் ஆகல? அதான் உன்னுடைய பேச்சு. அவனுக்கும் அதே இடம் தானே இருக்குது. அப்போ நீங்கள் வளராது, நீங்கள் முன்னேறாததுக்கு காரணம் இன்னொருத்தர் மேலே பழிய போட்டு ஏமாறுறீங்க. இப்படிலாம் கிடையாது. உலகத்தில் எல்லோரும் காரியவாதி இருந்தால் எப்படி இருக்கலாம்? கட் ரைட்டாக பேசுவோம் நம்ம. எனக்கு இது வேணும், இவங்ககிட்டேருந்து நான் அது வாங்குகிறேன், இதுதான் நம்மளுடைய ஒப்பந்தம். என்ன பண்ணுவான்? தெளிவாக இருப்போம். இல்லையே, ஏமாந்துட்டு காரியவாதின்றது இல்லை. யார் ஏமாந்துருந்தே? ஏன் ஏமாந்தீங்க? தப்பு இல்லை. காரியவாதின்னா தப்பு. ஒரு காரியம் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க? செம்பட்டி போனால் பஸ் ஏறி போனது தானே காரியம் ஆகணும் தானே. பஸ் ஓட்டலைன்னா நடக்குமா? அப்போ பஸ்ஸு வந்து வெளியே இருந்தால் எப்போ செம்பட்டிக்கு போவீங்க? ஸோ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா முன்னேறணுங்க துணையெல்லாம் வேணும். அதெல்லாம் பார்த்து நீங்களாம் மாறணும். ஒரு பொருளை எப்படி விற்கிறாரு, வாங்குறாரு, ஒரு செயலை எப்படி செய்கிறாரு, எப்படி அவர் நல்லா இருக்கிறாரு யோசித்து நீங்களும் என்ன பண்ணுங்க, விட்டுட்டு விலகியெல்லாம் நிற்காதீங்க. அப்படித்தானே. தந்திரங்களை கையாளுற கணவனை கையாண்டிங்கன்னா எப்படி இருக்கலாம்? தந்திரங்களை கையாளுற மனைவியை கையாண்டா எப்படி இருக்கலாம்? வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் முன்னேறத்துக்கான சந்தர்ப்பம் அங்கே தான் இருக்குது. அதனால் எந்த காரியவாதியை விட்டு என்ன பண்ணாதீங்க, விலகாதீங்க. சவால்லே வாழணும், பிரச்சனையிலே வாழணும். அதான் கெத்து. அப்படித்தானே. ஒன்றுமே இல்லாத போய் வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்போ பார்த்தாலும் அம்மா சேட்டை கழுவே இருக்க முடியுமா என்ன? நமக்கு எதுக்கு ரெக்கெல்லாம்? அதனால் நானும் ஒரு காரியவாதின்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் குற்றம் என்ன இருக்குது? அப்படி தானே. அப்பமா நல்ல காரியவாதியாக மாறுங்க. விலகெல்லாம் விலகக்கூடாது. வசதியாக ஒன்று என்ன செய்யணும்? நான் ஒருத்தர் எப்படி வசதியானாருன்னு பார்க்கணும். அப்படி தானே. ஆமாம், ஒரு 10 ரூபா பொருள் 12 ரூபாய்க்கு விற்கிற சாமர்த்தியம் தானே. விற்றுப்பார். வேலைக்கு ஆகாமல் அவர் நல்லவர் இல்லை, அவர் பணம் சம்பாதிக்கிறாரு, திருடன் நீங்களாவே முத்திரை கொடுத்து நீ செய்வியா? அதை செய்து இல்லையா? ஒருத்தர் மீன் வண்டியில் வச்சுன்னு விற்றுன்னு போகிறாருன்னா உன்னால் முடியலையே, சும்மா நல்லா பேசிக்கிற. ஒருத்தர் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் வேலைக்கு போய்கிறாருன்னா நீ படிச்சுட்டு போக வேண்டியதானே, உன்னை வானா சொன்னாங்களா அண்ணா? ஆமாம் அண்ணா, என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, நீ போய் படிக்க வேண்டியதானே, உன்னை யார் வானான்னாங்க. இங்கே ஒரு பையன் வந்தான், மெய்ய செடியை போடுறான்னா அப்படியே எடுத்து போய் கொட்டி விட்டு போயிடுறான். உங்களுக்கெல்லாம் இந்த 40 நாள் கோர்ஸுக்கு காய்கறி எல்லாம் வரணுன்றதுக்காக நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லையே. திறமையை வளர்த்துக்கலையே யாரும். சும்மா தானே சுற்றினுக்கிறானுங்க, பேருக்கு தானே வாழ்கிறான். காரியவாதியாக இருங்க. அவங்கள விட்டு உலகாதீங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கோங்க. ஒரு வேலையை எப்படி அவர் செய்கிறாரு, அவர் தேவையை எப்படி அவர் நிறைவேற்றிக்கிறாரு, இன்னொருத்தர் கூட எப்படி பழகிறாரு. உங்களை ஏமாத்துறவங்க உங்களுக்கு எப்படி ஏமாத்துறதுன்னு கற்றுக் கொடுக்கலையா? கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறமா என்ன உங்கள் பிரச்சனை? ஏமாந்துனே இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டு அவர் வந்து விலகி ஏன் போனா? அவரையும் நான் ஏமாற்றுவேன், அந்தளவுக்கு நான் பில்லியன்ட்டாக ஆகணுமா ஆகக்கூடாதா? அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறினேங்கிறோம். இல்லைன்னா இருப்பான் அந்த பட்டன் ஃபோனே வச்சுருந்துருப்போம். இப்படித்தானே. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி
எப்படி 10 கம்பெனி வந்ததுனால என்ன எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தானே. உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியவாதியை கூட நீ போட்டி போட்டு ஜெயிச்சுனா நீ ஒரு காரியவாதியாக இன்னும் பெரிய ஆள் ஆகலாம் தானே. என்ன பிரச்சனை? அதுலேயே விலகுவேன். நல்லா இருக்கிற வழியை பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.